இந்த தென்கூடு என்ற இந்த சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே சிலுவை என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இயேசு எனக்காய் துடித்த இடம் சிலுவை. இயேசு எனக்காய் கண்ணீர் வடித்த இடம் சிலுவை. இயேசு எனக்காய் எல்லாம் செய்து முடித்த இடம் சிலுவை. அன்பாய் என்னை நோக்கியது சிலுவை. பிசாசின் வல்லமையை தாக்கியது சிலுவை. பாவத்தில் இருந்து என்னை தூக்கியது சிலுவை. தேவையற்றதை என் வாழ்வில் ஒதுக்கியது சிலுவை. தேவனுக்காய் என்னை செதுக்கியது சிலுவை. தேவன் எனக்காய் சுமந்தது சிலுவை. தேவன் என்னை சுமக்க சொன்னதும் சிலுவை. இந்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்பட்ட எனக்கோ தேவபெலனாயிருக்கிறது. கெட்டு போகிறவனுக்கோ அது பைத்தியமாயிருக்கிறது. அப்படி என்ன நடந்தது சிலுவையில்? ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். என் கண்ணீர் துடைக்க அவர் கண்ணீர் வடித்தார். நான் நித்திய ஜீவனை பெற தன் ஜீவனை அவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியத்திலே ஏதாவது ஒன்றை சிறப்பாய் செய்ய வேண்டும் என்றால், அவருக்கு பின்பாக நாம் கடந்து போக வேண்டும் என்றால், நாம் சிலுவை எடுத்துக்கொண்டுதான் கடந்து போக வேண்டும். வேதத்திலே இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். போராட்டத்தின் மத்தியிலே விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையை சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டும். இதே அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று தீமோத்திக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாய். நீ எந்த சூழ்நிலையிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவிக்க உன்னை விட்டு கொடு. அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை சிறப்பாக செய்ய முடியும். அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக செல்லுகிற ஒவ்வொரு நபர்களும் அவருக்காக பயன்படுவார்கள். அவருடைய பணியை சிறப்பாய் செய்வார்கள். அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, அவருடைய சிலுவையை சுமக்க நீ ஆயத்தமாக உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றுவார் என்பதை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.